ஹீரோயினை விட்டு தள்ளி போலான்னு பாக்குறான். ஆனா தள்ளி போன அடுத்த செகண்ட் எரிஞ்சு சாம்பலாகிற மாதிரி போயிடுறான். அதை பார்த்து ஐயோ திரும்பவும் நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோயினை நிறைய பேர் சுத்தி வளைச்சு அவளை போட்டு தள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்காக வருவாங்க. அப்பாவை போட்டிருக்கிற பெண்டன்ட் அப்படியே க்ளோ ஆகி அங்க இருந்துதான் நம்ம ஹீரோ வெளியில வருவான். அவன் வெளியில வந்த அடுத்த செகண்ட் சும்மா சொடக்கு போடுற நிமிஷத்துல எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளினது மட்டும் இல்லாம பக்கத்துல போய் ஹீரோயின் கிட்ட அவளோட பெண்டன்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்டன்ட்டை நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து புடுங்க பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் கொடுக்க மாட்டேங்கிறான். இது எங்க பாட்டி கொடுத்தது, கண்டிப்பா உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சண்டை போட, அதுக்கு இவனும் சொல்றேன், இங்க பாரு உங்க பாட்டி கூட தான் நான் கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன், அது வந்து முடிஞ்சு போச்சு, மரியாதையே இந்த பெண்டன்ட்டை கொடுத்துரு, இவ்வளோ வருஷம் உங்க பாட்டினாலதான் இப்படி அடக்கப்பட்டு கிடந்த, எப்படியோ அந்த விஷ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அதனால எனக்கு இந்த பெண்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி புடுங்க. கொடுக்க முடியாது நம்ம ஹீரோயினும் சண்டை போட, அப்படியே ரெண்டு பேரும் ரெண்டு துண்டா பிச்சிடுறாங்க. அது அப்படியே ரெண்டு துண்டா பிரிஞ்சவனே அது ஒவ்வொரு துண்டுமே அவங்க உடம்புக்குள்ள போய் அப்படியே செட்டில் ஆயிடுது. சரி இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம ஹீரோவும் அவளை விட்டு விலகி போக திடீர்னு எரிய ஆரம்பிச்சனா புது கான்ட்ராக்ட் ஒன்று ஆக்டிவேட் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை விட்டு தள்ளி போகணும்னு பார்க்குறான். ஆனால் சுத்தமாக அவனால தள்ளியே போக முடியல. அதை பார்த்து இவளுக்குனா ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதனால ஒரு எலக்ட்ரானிக்கல் கான்ட்ராக்ட் போடுறா. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் ரொம்ப பிரச்சனையில் இருக்கனால அவளுக்கு ஒரு பாடி கார்டு தேவைப்படுது. அதனால நம்ம ஹீரோவே பாடி கார்டாக இருக்க சொல்கிறோம். ஆனால் ஹீரோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறோம். எப்படியும் நம்ம ஹீரோயினும் பிளாக்மெயில் பண்ணி இருக்க வச்சிடறா. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினும் அவளோட அக்காவை பார்க்க போகிறதுக்காக போகிறா. அப்பன்னு பார்த்தா அவங்க அக்காவை அரைஞ்சிட்டு, இங்கே பாரு இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளை அடிச்சு போடுறதுக்காக பாடி கார்ட்ஸுமே வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து கையை கட்டி அவங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சொடக்கு தான் போடுறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தள்ளி விட்டு இவன் ஒரே ஒரு விரல் தான் நீட்டுவான். விரல் நீட்டினவனே அவங்க எல்லாருமே ஃபோட்டோவாக மாறிடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து அங்கே இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸுமே ஃபோட்டோவாக மாற்றி இனிமே ஹீரோயின் கிட்ட யாரும் வச்சுக்காதீங்க அப்படின்னு பயங்கரமாக மிரட்டுறா. அப்போதான் இவங்க எல்லாத்துக்குமே புரியுது நம்ம ஹீரோ ரொம்ப பலசாலி அப்படின்னு. இவனும் போற போக்கில் போட்டோ தூக்கி போட்டு போறான். அப்படியே பாடி கார்ட்ஸ் எல்லாம் திரும்பவும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவன் எங்க இருந்து வந்திருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கிறதுனால அவங்க பாட்டியை பார்க்க போறான். ஆனா அவங்க பாட்டி எந்திரிக்க மாட்டேங்கிறா. வேணும்னே நம்ம ஹீரோ மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க பாட்டி எப்படியோ எந்திரிக்க வைக்கிறாங்க. இப்ப நம்ம பாட்டி தான் சொல்றாங்க நம்ம ஹீரோ ஒரு கடவுள் அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகி பாக்குறா.